ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ரேபிட் டேட்டிங் சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 8 தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிச்சு சாப்பிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விளக்கணும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு இடத்துல வீடியோ எல்லாமே நோட்டீஸ் வரும். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்க போய் பார்த்துருங்க. அப்போ தான் கதை தொடர்ச்சியாக புரியும். சரிங்க, இதோட கதை உள்ள போலாமா? நம்ம ஹீரோ பார்த்தா இப்போ புலம்பிட்டு இருக்கான். அட கடவுளே, நான் ஒரு சுப்ரீம் கமாண்டரை இப்போ மாறிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்றது கரெக்டாக பார்த்து பண்ணணும், இல்லைன்னா என்ன வச்சு செஞ்சு விட்டுருவானுங்க இவங்க எல்லாரும். அப்போதான் லுக் சொன்னோம், எதுக்கு மாஸ்டர் கவலைப்படுறீங்க, நான் தான் உங்க கூட இருக்கேனே. அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு ஜீனியஸ் ஆச்சு. டேய், இந்த டைம்ல கூட என்ன வெறுப்பேற்றுற மாதிரி தான் பேசுவியாடா? அங்கே வெளியே என்னன்னா பெரிய போர்க்கிழமை போயிட்டு இருக்கு, நீ என்னன்னா இங்கே வெறுப்பேற்றுட்டு இருக்கேன். மாஸ்டர், இன்னும் கேபிட்டலை நோக்கி அவங்க யாருமே வரல. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பெரிய பொறுப்பை வந்து நீங்க கரெக்டான டைமிங்ல நிதானமா என்ன முடிவுகள் எடுக்கணும்னு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அதை சரி பண்ணிடலாம். கண்டிப்பா இன்னும் ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ளேயே வந்துருவானுங்க நினைக்கிறேன். அதுவும் உண்மைதான். இருந்தாலும் சிட்டிசன்ஸ் நம்ம முதல் வழியை எவாக்குவேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நமக்கு ஹெல்ப் பண்ற வகையில ஷிப்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணி வரணும். யாரு சரியா இருக்கும்? சரி, டேனியல் அண்ட் மத்தவங்க எல்லாருமே ஹெல்ப்புக்காக அனுப்பலாம்ல. ஏன்னா சிட்டிசன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எவாக்குவேட் பண்ற இடத்துல கரெக்டா இருப்பாங்க. பசங்களாம் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து தான் அவனுக்கு பெருசா சண்டை போட மாட்டாங்க. நீங்க சொல்றது உண்மைதான். அவனுங்களாம் ஃப்ரண்ட் லைனுக்கு போனா உடனே செத்துருவானுங்க. சரி, ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எங்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறேன். அடுத்த கட்டமா எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ராயல் ஷிப் தான் வேணும். அது இல்லாம நம்மளால இந்த போர்ல ஜெயிக்கவே முடியாது. அதே மாதிரி என்னுடைய ஷிப்பும் எனக்கு திரும்ப வேணும். சோ அதுக்கப்புறம் பார்த்தா கிங் வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு இவங்க எல்லாரையும். அங்க பார்த்தா ஹீரோடைய சிஸ்டர் இருக்கா. அவ கேட்கறாடே, என்னையாண்டா இங்க கூட்டு வந்தீங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த ராயல் ஷிப் ஆப்ரேட் பண்ற லெவலுக்கு உனக்கு திறமை இருக்கு. அதுக்கப்புறம் இவனுங்க ஹீரோ பார்க்க இவனெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த பறி கொடுத்த மாதிரியே பாக்குறானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்கறான், நம்ம ஷிப்பை விட இது பெருசா? அதெல்லாம் இல்ல மாஸ்டர், இது என்னுடைய பார்ட்னரை விட ரொம்ப சின்னதான். இது பார்க்க நல்லா அழகா இருக்கு, பத்தாத்துக்கு ஸ்ட்ராங்காவும் தெரியுதுடா. மாஸ்டர், என்ன இருந்தாலும் லம்ப ஷிப்பு மாதிரிலாம் இது வராது. இவனுக்கு என்னதான் ஆச்சு? இவனை புகழ்ந்ததெல்லாம் லம்ப மேல கோவப்படுற மாதிரி அவன் இவன் மேல கோவப்படுறான். அப்ப கிங் ஹீரோ கிட்ட, என்ன தம்பி லியோனே, உனக்கு இந்த ஷிப்பு பிடிச்சிருக்கா? உனக்கு தெரிஞ்ச ஷிப்பு மாதிரி தானே இருக்கு? இல்ல அப்படிலாம் எனக்கு புதுசா இருக்கு. பத்தத்துக்கு இதை வச்சு நம்ம ஜெயிக்கலாம், கவலைப்படாதீங்க. ஆனா உனக்கு இந்த ஷிப்பை ஆப்ரேட் பண்ணணும்னா சில விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும். என்ன சக்தியால இது இயங்குது தெரியுமா? பவர் ஆஃப் லவ்வால தான் இது இயங்குது. ஹீரோவும் யோசிக்கிறான், என்னடா இது பவர் ஆஃப் லவ்வா? இப்பதான் ஞாபகம் வருது. அந்த ஆளு சரியா தான் சொல்றான். இந்த கேம்ல இந்த ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உடைய அந்த ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றத ஒரு பர்சன்டேஜ் ஸ்கோர் தான் அது வேல்யூ எவ்வளோன்றது காமிக்கும். எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு பவர்ஸை இதுக்கு அதிகமா பயன்படுத்திக்கும். கண்டிப்பா இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயம்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமால சில பேர் இந்த கதை மூலியமா சொட்டா மாதிரி இருக்கும். அது யார் பண்ண வேலைன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஹீரோ அங்க போய் பார்க்க அந்த இடமே வினோதமா இருக்கும். என்னது இது? இந்த இடத்துல தான் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பிடிச்சவங்களுக்கு 2 பேரும் சைட்ல நிக்க வச்சு அவங்களுடைய லவ் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றத கணிக்கக்கூடிய இடம் அது. சோ அது மூலியமா வரக்கூடிய ஸ்கோரை பொறுத்து அங்க பவர்ஸ் அதிகப்படியா அந்த ஷிப்புக்கு ஜென்ரேட் ஆகும். இந்த ராயல் ஷிப்போடைய பழங்கால ஓனர் அப்படிதான் இதை டிசைட் பண்ணிருக்காரு அவருடைய பவரால. ஹீரோவும், டே இது கேம் தான்டா, என்னடா பழங்காலம் எல்லாம் போறீங்க? அப்பதான் கிங் ஒரு விஷயத்த சொல்லுவாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா தெரியாது தம்பி, விதிப்படி எங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருடைய முன்னோர்கள் தான் ஒரு காலகட்டத்தில் ஹீரோவா இருந்தாங்க, அவங்க தான் இதை அமைச்சாங்க. அப்பதான் ஹீரோ யோசிக்கிறான், ஆமால இவனுங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் தான் இந்த கிண்டத்துக்காக பெரிய லெவல்ல உருவாக்க உதவி பண்ணானுங்க. அப்போ இந்த காலகட்டத்திலேயே ஒலிவியாவுடைய ஆன்செஸ்டரும் ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்டெயின்டா இந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அப்பதான் ஹீரோ யோசிக்கிறான், அந்த பார்ட்டை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணதுனால தான் எனக்கு பெருசா இதை பத்தி தெரியல. ஆனா நான் அதை பத்தி கவலையே படலையே. ஆனா இப்போ இது முக்கியம்ன்றது இப்பதான் தோணுது. இப்ப புரியுதாடா எதனால இந்த ராயல் ஷிப்புக்கு எந்த ஒரு முன்னோர்களுடைய ஹீரோஸா இருக்கிற இந்த பசங்க தேவைன்றது. இவங்க மூலியமா தான் இந்த ராயல் ஷிப்பை பெரிய லெவலில் இயக்க முடியும். அதுக்கு இவங்களுடைய லவ் பவர் வேணும். ஹீரோ யோசிச்சுட்டு, இந்த ஆள் நம்ம வெறுக்கிறானோ, நம்மள இப்படி எல்லாம் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கான், அப்படி என்ன நம்ம பண்ணிட்டோம்? ஒருவேளை இவன் பையனை போட்டு நான் அடிச்சதுனால கடுப்பா இருப்பான் இந்த கிங்கு. அப்படி இல்லைன்னா இவங்க ஒய்ஃப் கூட நான் பேசுறது இவருக்கு பிடிக்கலையா? கண்டிப்பா இதெல்லாம் பண்ண வச்சு அவர் வெறுத்திருப்பாரு. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாரு நமக்கு எதிராக. அதுக்கப்புறம் வந்து நம்ம குவீன் மெயினை வந்து, சரி ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா இதுதான் நமக்கான பெரிய நம்பிக்கை. நான் முதல்ல உங்க எல்லாருக்கும் சிம்பிளா இந்த டிஃபென்ஸை எப்படி பயன்படுத்தி காமிக்கணும்ன்றதை நிரூபிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே இதை எப்படி பயன்படுத்தணும்ன்றதை கத்துக்கோங்க. மேஜிஸ்ட்ரி வாங்க, தலைவரை கூச்சப்படுறாரு. சோ அப்போ அவங்க நின்ன உடனே அந்த மிஷினை வேலை செய்ய ஆரம்பிக்கும். சோ இவங்களுக்கு கூட எந்த அளவுக்கு அந்த லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னமும் அப்படியே இருக்குன்றதை காமிக்க போது அந்த சிஸ்டம் ஒரு கூத்து நடக்கும் பாருங்க. இப்போ அதுல பார்த்தா நம்ம கிங்கோடைய பர்சன்டேஜ் ஒரு 25 பாயிண்ட் தான் வந்திருக்கு. ஆனா நம்ம குவீனுடைய பர்சன்டேஜ் 58 பாயிண்ட் தான். 2 பேருமே ஹையா இல்ல. ஆனா கிங்க பொறுத்தவரைக்கும் இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் வச்சிருப்பாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களே. அவங்க ஒய்ஃபே கடுப்பா வராங்க. குவீனும் அவங்க கடுப்பாயிட்டு கத்துறாங்க, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? வெறும் 25 பாயிண்ட், அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? ஏன்டி என்ன சொல்றீங்க? நீயே ஒரு 58 பாயிண்ட் தான், அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா? எப்பத்துல இருந்து இதெல்லாம்? லோக்ஜான் கிட்ட ஹீரோ கேட்பான், ஏன்னா 2 பேருமே பாயிண்ட் ஹையா தான் இருக்கு, இதுல ஏன்டா சண்டை போடுறாங்க? மாஸ்டர் உண்மையா சொல்ல போனா இதெல்லாம் கம்மி. ஓவராலா ஒரு 80 இல்லைனா 90 வந்தாதான் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் லெவல்னே சொல்லணும். அதுக்கப்புறம் அவன் வந்து செக் பண்றான் இந்த மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு. ஸோ ஹியூமன்ஸா இருக்கிற அவங்க 2 பேருமே அங்க போய் நிற்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஹார்மோன் சேஞ்சஸ், அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் பீட் இதெல்லாம் வச்சு தான் அதை முடிவு பண்ணதான். ஸோ இந்த ஒரு காமெடியை கண்டுபிடிச்சது எவனான்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி இந்த ஏர்ஷிப் ஓடி ஓனரா இருந்தவன் அந்த காலத்துல வேலை எல்லாம் முடிச்ச பிறகு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஹனிமூனுக்கு இதுதான் எடுத்துன்னு போயிருக்கான். ஸோ அப்பவே அவன் வந்து இந்த இடத்துல பேர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கான் வயசுன்னு. அட பாவீங்களா, அப்பயே ஊழ வேலையெல்லாம் பார்த்து எப்படியாப்பட்ட கர்மாந்தத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. என்னமோ டீட்டெயில் பெருசா கிடைக்கல மாஸ்டர். ஆனா அந்த ஆளு அவங்க
அவங்கள ஹனிமூன் கூட்டிட்டு போன 2 வருஷத்துலயே அவங்களுக்கு டிவைஸ் ஆகி திரும்பவும் அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அதை பத்தி யாரை கவலைப்பட்டது? இப்போ கிங் கிட்ட நம்ம குயின் கத்திட்டு இருக்காங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட தெரியல, அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கல தானே, உடுக்க மட்டும் என்னடி ஏமால இந்த பாசம் குறைஞ்சிச்சு, வர வர அதான் நானே பார்த்துட்டு இருக்கேன் என் கண் கூட. அதுக்கப்புறம் பார்த்தா ஜூலியஸ், மரியா என் கூட வா, நான் இதை செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அவனை எழுதுன்னு போகும்போது அவன் யோசிக்கிறான், ஏமால இவ்வளவு பாசமா இவனுக்கு இன்னமும். அதுக்கப்புறம் அவங்களுடைய லவ் இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ரிசல்ட் எல்லாரும் பெரிய லெவலில் வரும்னு எதிர்பார்த்தா மொக்கையா வந்திருக்கு. நம்ம ஜூலியஸ்க்கு என்னவோ 90 பாயிண்ட், ஆனால் நம்ம மரியாக்கு வெறும் 17 பாயிண்ட் தான். அவன் அவன் மனசு உடஞ்சு போயிடுவான். அட கடவுளே, இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. அவ புலம்புறா, டே என்னடா பேசுறீங்க. அடுத்த கட்டமா வரக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் பார்த்தா ரொம்ப கம்மியா தான் வரும். அவளுக்கு அவனுக்கு மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற விஷயத்த அதிலே காமிச்சிடும். இருந்தாலும் அவனுங்களுக்கு அவ மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் அதிகமா இருக்கும். இதுல யாருக்கு அதிகமா வரும்னா கிரீஸுக்கு மட்டும் தான். அவளுக்கு நம்ம கிரீஸ் மேலதான் ஏதோ ஒரு 30 பாயிண்ட் கிட்ட இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். ஆனா அதுக்கே அவனுக்கு மனசு உடஞ்சிருவான். ஏய் தள்ளிப்பட, நான் தானே இங்க அவளுக்கு இன்ட்ரெஸ்டான ஆளு அப்படின்ற மாதிரி லைப்ரரியில சீக்கிரட்டா வந்து கிஸ் குத்து வராங்க வராரு. சரி, அவர் கிஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, இவருக்கு எவ்வளவு வரும்னு பார்த்தா இருக்கிறதுல இவன் மேலதான் மரியாதைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு. வெறும் 9 பாயிண்ட். ஹீரோ இந்த கருமத்தெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா, என்னடா இது இப்படி இருக்குன்னு. அவ என்ன மன்னிச்சிருக்கான்ற மாதிரி மன்னிப்பு கேட்டாலும் நம்ம ஜூலியஸ் கவலைப்படாத, நாங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்க உனக்காக இன்னமும் காத்துட்டு இருக்கோம். இது என்ன சாதாரண டிவைஸ் தான், இருந்தாலும் உன் மேல இருக்க அன்பு மட்டும் எங்களுக்கு எப்பவுமே குறையாது. பைத்தியக்காரங்களெல்லாம் சொல்றதே காதல வாங்க மாட்டீங்களா நீங்க. சோ அதுக்கப்புறம் குயின் இது ஒரு உதாரணமா வச்சு அங்க பாத்தீங்களா, அங்க இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொண்ணு மேல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையே, ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு தெரியல. நம்மளுடைய மேரேஜ் ஒரு பொலிட்டிக்கல் மேரேஜ், நம்ம பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, என்ன இருந்தாலும் இதெல்லாம் தெரியல நீங்க இந்த மாதிரி சொல்றது. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு பாவம் அவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே பெரிய பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு. அட பாவி கிங் வெயின், தலைவன் நீ பண்ண வேலையால பாவம்டா இங்க பல குடும்பம் நாசமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஆஞ்சி அண்ட் ஒலிவி அங்க வந்துட்டு, லியோன் நம்ம கொஞ்சம் போய் டெஸ்ட் பண்ணலாமா? ஹீரோவும் என்னப்பா சொல்றீங்க? வேணாம் வேணாம். ஆனா அவங்க ஹீரோடைய கையை வச்சு இழுத்துன்னு போறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது வாடா. ஹீரோ பதறான், வேணாப்பா வேணாப்பா, ரிசல்ட் மோசமா தான் வரப்போகுதுன்னு. சோ 2 பேருக்கும் லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கரெக்டான பாயிண்ட் லெவல்ல வந்துச்சுன்னா நல்லா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராம சுமூகமா போயிடும். ஆனா இதுவே வந்து ஹீரோக்கு மட்டும் பாயிண்ட் குறைஞ்சி அவங்க 2 பேருக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். பத்தத்துக்கு எல்லாருமே பாயிண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த சீனே வேற மாதிரி ஆயிட்ட. அப்புறம் அந்த விஷயம் நடக்கக்கூடாதான் ஹீரோ வேணாம் புலம்பிட்டு இருக்காங்க. லூக்ஸியான உதவி பண்றா, எதனா ஆக்ட் பண்ண முடியும்னு பாரு அந்த சிஸ்டர்னு சொல்ல, மாஸ்டர் எது வந்தாலும் நியாயப்படி நடந்துக்கோங்க, என்னால அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. டேய் துரோகி இப்படிலாம் பண்ணாதரா. அப்பதான் கிங்க வந்து ஹீரோ கிட்ட வெறுப்பேத்து வரேன், தம்பி நான் மாட்டினல்ல, நீயும் போய் சாவிடாங்க, அப்பதான் என் வலி என்னது உனக்கு தெரியும். ஹீரோ ஒவ்வொரு சொல்லி புஷ் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற ஒவ்வொருத்தனும். மரியா கூட போடான்னு சொல்றான். சோ ஃபைனலா பார்த்தா ரிசல்ட் வரும், கங்க்ராச்சுலேஷன் வரும். பார்த்தா 2 சைட்லயும் வந்து 120 பாயிண்ட் கிட்ட வந்திருக்கு 2 பேருக்கும். அப்பதான் காமெடி என்னன்னு பார்த்தா அந்த பாயிண்ட் 2 யாருக்கு வந்திருக்குன்னா ஆஞ்சி அண்ட் ஒலிவியாக்கு. ஹீரோ அங்க நிக்கவே இல்லை. ஹீரோ இதை பார்த்துட்டு என்னடா புதுசா ஒரு கதையாக்குறீங்க. சோ லூக்ஸியான் சொல்றான், எனக்கு தெரிஞ்சு கதைப்படி ஏதோ ஒரு சொதப்பல் பண்ணிட்டுக்கிறீங்க, அதனாலதான் இப்படி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா இதை நானே எதிர்பார்க்கல. ட்விஸ்ட் ஹீரோவும் அட கடவுளே என்னடா இது வேற மாதிரி போகுது அனிமேவே, அட இது மட்டும் நடக்க கூடாது திரும்பியும். சோ அப்பதான் குயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்பாங்க, லியோன் நான் இதுக்கு முன்னாடி கிங் கிட்ட பேசின விஷயத்தை பத்தி நீ எதுவும் மனசுல வச்சுக்காதா, வாயா நம்ம 2 பேரும் போயிட்டு அதுல நிப்போம். ஆளை ஒழுங்க தாமி, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் போய் என் வேலையை பாக்குறேன், நான் ஜஸ்ட் ஒரு என்பிசி கேரக்டர் தான், எனக்கு இந்த வேலையெல்லாம் வேணாம், லியோன் போவாதரா அப்படின்ற மாதிரி அவங்க கத்துறாங்க. எனக்கு இதுல வருத்தமான விஷயமே சை, நம்ம ஹீரோக்கும் குயினுக்கும் செக் பண்ணணும், செக் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வெறியாயிடுச்சு. அடுத்த கட்டமா அவங்க ரொம்ப சீக்கிரமாவே வந்து இப்போ கிண்டத்திட்ட வந்துட்டாங்க. ஜூலியஸ் இவங்க எல்லாருக்கிட்டே கேட்கறோம், என்னடா உண்மையிலே எல்லாரும் போக போறீங்களா? ஆமா, நம்ம கிண்டத்துக்கு சார் பண்ணாங்க, லியோனுக்கு உதவி பண்ணி ஆகணும், அப்போதான் வந்து நம்ம கிட்டத்தையே காப்பாற்ற முடியல, அதனால ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க வர வேணாம் பிரின்ஸ் ஜூலியஸ், ஏன்னா நீங்க முக்கியமான ஒருத்தர் இந்த நாட்டுக்காக. இல்லடா எனக்கு உதவி பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அப்பதான் கிங் அங்க வந்து தடுப்பாரு, நீ போக கூடாது மகனே. என்னப்பா சொல்றீங்க? உன்னுடைய லைஃபை நீ பேட்டில் ஃபீல்டுல இழக்க கூடாது, ஆனா அங்க நிறைய பேர் சாவாங்க. எங்க பாரு, உன்னுடைய டியூட்டி உயிரோடு தப்பிக்கிறது, அப்புறம் நம்ம ராயல் பிளட் லைனை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது, அதுக்காக தான் நீ உயிரோடு இருக்கணும்னு நான் சொல்றேன். உன் வேலை அதுதான், அதை பண்றதுக்காக தான் உனக்காக இங்க நிறைய பேர் தியாகம் பண்றாங்க. அப்புறம் உன் ஷிப்ல எந்த விதமான ஆர்மரும் கிடையாது, அதனால நீ ஏன் கூட இப்ப யாவாக்கு வெயிட் ஆகணும் இந்த இடத்துல இருந்து. ஆனாப்பா மத்தவங்க எல்லாம் அந்த ரெட் கிரே ஃபேமிலில இருந்து ஆஞ்சி இவங்கலாம், நீ அவளை பத்தி ஏன் பேசுற? உனக்கும் அவளுக்கு தான் ஆல்ரெடி வச்சு அந்த என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு போச்சுல, அவளை பத்திலாம் நீ கவலைப்படாத, ஆரம்பத்துல இருந்தே ஒழுங்கா இருந்ததுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் பெருசா இருக்காது. 20 அப்புறம் பெருசா தூங்கலாமே. அப்பதான் வந்து நம்ம லூக்ஸான் சொல்லுவான், மாஸ்டர் இன்னும் சில மாதிரி நேரத்துல அவங்க கண்டிப்பா கேபிட்டல் கிட்ட வந்துட்டாங்க, நீங்க ரெடி ஆகலையா அங்க சண்டை போடுறதுக்காக? சரி அந்த ராயல் ஷிப் ரெடி ஆயிடுச்சா? அது பாட்டு பவர் கெயின் ஆயிட்டே இருக்கு மாஸ்டர், கவலையப்படாதீங்க. ஆனா நான் கதையில நாங்க இந்த மாதிரி ட்விஸ்ட் வரும்னு எதிர்பார்க்கல, எதுக்கு ஃபைனல் பாஸ் தோக்கடிக்க லவ் பவரை பயன்படுத்தணும்? மாஸ்டர் உண்மையான ஆன்சர் என்னன்னா, இந்த உலகம் ஃபுல்லாவே லவ்வால தான் நிறைஞ்சிருக்கிறதுனால அதனாலதான் அந்த பவரை வச்சு அதை அழிக்க முடியுன்ற ஒரு கிரியேஷன் இங்க பண்ணிருக்காங்க. அடுத்த கட்டமா ஹீரோ ஜன்னல் குழியில வந்து பார்த்தா அந்த பெரிய மாஞ்சஸ் எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துருச்சு. சோ அதை கிளீன் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லாராலையும் பார்க்க முடியுது. ஆனா மாஸ்டர் அதை மட்டும் நீங்க கவனிக்காதீங்க, நமக்கு கடல கடியில இருந்து இந்த கிண்டத்தை அழிக்க இன்னொரு சி மான்ஸ்டர் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம குயின் வந்து நம்ம பிரின்சஸ் இருக்கிற இடத்துக்கு போவாங்க. சோ அவகிட்ட போயிட்டு இவங்க பேசும்போது அவ முக்கியமான விஷயத்த சொல்றா, இங்க பாருங்க இங்க நடக்கிற பிரச்சனைக்கும் எனக்கும் பெரிய சம்மந்தம் எல்லாம் ஆரம்பத்துல இருந்துச்சு, ஆனா இப்ப என்னையும் சேர்த்து இந்த கிண்டத்துல அடிக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுது. அதுலயும் முக்கியமா அங்க வர அந்த ஒரு பெரிய மான்ஸ்டரை என்னுடைய தங்கச்சியோட லைஃப் ஃபோர்ஸ்ல இருந்து தான் பவரை பயன்படுத்தி எங்க அழிக்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். சோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியல. ஓ இவ்வளவு விஷயங்கள் தான் உனக்கு தெரியுமா? இது வரைக்கும் சொல்லப்படாத சில விஷயங்களை நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆக்ட் எடுத்து வந்து காமிப்பாங்க. இது என்னன்னா பிரின்சிபாலிட்டிக்கு அகைன்ஸ்டா கிண்டத்துக்கு உருவாக்கப்பட்டது, இது எல்லாமே உங்களையே தான் சாரும். அப்பதான் உண்மையான விஷயங்களை அவங்க குயின் சொல்ல ஆரம்பிப்பாங்க. உண்மையா சொல்ல போனா
இந்த கிண்டத்துக்கு கிராண்ட் டியூக் ஆஃப் தி ஃபார்மர் ஹோல் ஃப்ரூட் கிங்டம் தான். ஒன்ஸ் அவங்களுடைய பொசிஷனை யூஸ் பண்ணி பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டு அவங்க வெவ்வேறு டெரிட்டோரிஸ்ல பிரச்சனைகளை கொடுத்தாங்க. அந்த போர்ஸை பொறுத்த வரைக்கும் பவர்ஃபுல்லான நிறைய ஆர்மியை வச்சுட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட லார்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய இடத்தை இழந்தாங்க, அவங்களுடைய பொருட்களை இழந்தாங்க, வீடை இழந்தாங்க, உயிரையே இழந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையை சமாளிக்க கிண்டத்து சார்பா எங்க ஒரு பார்டர் சமைச்சு பாதுகாப்பை பெருசு பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்களை எதிர்த்து நாங்க சண்டை போட்டோம். நீ நினைக்கிற மாதிரி உன் கிண்டத்துல இருக்கவங்க யாரும் அப்பாவியானவங்க கிடையாது. உன்னை ஏமாத்தி இந்த வேலையெல்லாம் பண்ண வச்சிருக்காங்க. ஏன்னா நாங்களும் ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய மக்களை இழந்திருக்கோம். சில பல தனிப்பட்ட ஆட்களுடைய சுயநலத்துக்காகவும் ஆசைக்காகவும் இந்த ஒரு போர் பெரிய லெவலில் நடந்து நிறைய பேரை நம்ம இழந்துட்டோம். இதை கேட்டு அவளுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. பிரின்சஸ்க்கு அந்த பிரச்சனை முடிஞ்சு அமைதியா இருக்கும்னு நாங்க நினைச்சோம். ஆனா அந்த பிரச்சனை சில வருஷங்கள் முன்னாடி தான் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்குன்னு இப்பதான் நாங்க உணர்றோம். இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நாங்க ஒன்னும் அடுத்தவங்களுடைய இடத்துக்காகவும் அடுத்தவங்களை கொள்றதுக்காகவும் பணத்துக்காகவும் இந்த மாதிரி ஆசைப்பட்டலாம் நாங்க பண்றவங்க கிடையாது. நாங்க எல்லாருமே சுதந்திரத்துக்காக போராடுறோம், அவ்வளவுதான். எங்களுக்கு சுதந்திரமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க இதை பண்றோமே. இல்ல, உனக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேனே, உன்னை எல்லாரும் ஏமாத்திருக்காங்க. இங்க நடக்கிற போரே இங்க இருக்கிற மக்கள் அழிக்கணும், லேண்ட பிடிக்கணும், அப்புறம் பொருட்களை அபகரிக்கணும். அவளால அதை நம்ப முடியல. பிரின்சஸ் கிட்ட பெரிய பொய்ய சொல்லி இந்த விஷயங்களை பண்ண வச்சிருக்காங்கிறத குயின் தெளிவா புரிய வைக்கிறாங்க. இதனால இதுக்கப்புறம் அவ கண்டிப்பா நம்மளுடைய ஹீரோவுக்கு கொஞ்சமாச்சு ஆதரவா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நிலநடுக்கம் வரும். அவங்க அதிர்ச்சியாக இன்னொரு பக்கம் பார்த்தா சிறையில இருக்கிற ஒரு சோல்ஜரை கொண்டுட்டு மாரியோஸ் அங்க இருந்து கிளம்புறான். அடிச்சா அந்த பிரின்சஸ் நான் கொல்லாம விட மாட்டேன். ஹீரோ நினைச்சதை விட அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆர்மி சேர்ந்தவங்க எல்லாருமே சீக்கிரமாவே வந்துருக்காங்க. அடுத்த கட்டமா அங்க அந்த பிளாக் நைட் கூட களத்துல இறங்கிட்டான். அங்க இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜரும் கீழர்கள் நம்ம ஹீரோவுடைய கிண்டத்துல இருக்கிற டவுன் எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாம் பதட்டமாயிட்டு பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இப்போது நிலைமையில ஹீரோவுக்கு அவனுடைய ஷிப் வேணும், பத்ததுக்கு அவனுடைய அந்த ஆர்மர் சூட் வேணும். ஆனா அது திரும்ப இப்ப வரணுமே. அப்ப அந்த இடத்துல ஹீரோவுடைய ஷிப் இருக்கிறத காமிக்கிறாங்க. அங்க இருந்த சில பேரு இதை ஓபன் பண்ணணும்னு நினைச்சா ஆவே மாட்டேன்னு சொல்லிட்டு எட்டி உதைப்பான் பாருங்க. அப்பதான் செக்யூரிட்டி சிஸ்டம் லைட்டா ஆக்டிவேட் ஆகும். இதை பார்த்த நம்ம லூக் ஜான டக்குன்னு அங்கிருந்து அந்த ஷிப்பை ஹீரோ கிட்ட கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணுவான். இன்னொரு பக்கம் அதுக்குள்ள இருந்த ஹீரோவுடைய அந்த பவர்ஃபுல்லான ரோபோட் ஆர்மரை ஹீரோ கிட்ட அனுப்பி வைப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு வாயை பழக்க அவனுங்களுக்கே ஒரு அடியை கொடுத்து பய விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடும் அந்த ஷிப். சோ மக்கள் அவனோட பக்கம் பாதுகாப்பான இடத்த நோக்கி நம்ம கிளாரிஸ் அனுப்பிட்டு இருக்கான். இதுகிட்ட அங்க வரக்கூடிய சில பல சோல்ஜர்ஸ் அவ எதிர்த்து சண்டை போட்டு இருக்கான். சோ அவ உடனே அங்க வந்த உடனே அந்த சோல்ஜர் கிட்ட கேட்பாட்டே, நாங்க எல்லாருமே சிவிலியன்ஸ்ல, எங்களை ஏன்டா அட்டாக் பண்றீங்கன்னு அவனுக்கிட்ட அவ கேட்க, அதுக்கு என்ன இப்போ அட்டாக் பண்ணக்கூடாதான் நான் சிவிலியன்ஸ்னா. சோ இப்போ உங்களுக்கு புரியும் குயின் சொன்னது என்ன பொய்யா உண்மையான. சோ இவனுங்களுடைய நோக்கமே தான் எங்க பிரின்சிபாலுடைய கொள்கையில ஒண்ணு அப்பாவியான மக்களை கொல்றது கூட தான். எங்க கிண்டத்துக்காக ஸ்டாப் பண்ண அவங்க எல்லாருக்கும் அழிவு தான். எங்க அப்பா அவன் அட்டாக் பண்ணும்போது அவ செத்துட்டான்னு நினைக்கும் போதுதான் அங்க மார்கேஸோடைய பொண்ணா இருக்கிற அவங்க உதவி பண்ணுவாங்க. டியர்ட்ரே, நீங்க என்ன பண்றீங்க? நீ என்ன ரீசனுக்காக இங்க மக்களுக்கு உதவி பண்றீங்க, அதே ரீசனுக்காக தான் நானும் இங்க உதவி பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் பார்த்தா இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் அவங்களை அட்டாக் பண்ணுவாங்க. சோ சுத்தி வளைச்சிட்டாங்க அவங்கள. சோ இவங்க பாதுகாப்புக்காக திரும்ப அட்டாக் பண்ணவும் தயாரா இருக்காங்க. ஆனா அவனுங்க இவளுங்க கதையை இங்கேயே முடிப்புன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணும்போது தான் அங்க ஒரு ஸ்பேஸ்ஷிப் ஒரு நல்ல அட்டாக்க அங்க கொடுக்கும் பாருங்க. அவங்களுக்கு யாரா இந்த வேலையெல்லாம் பாக்குறான்னு பார்த்தா நம்ம டேனியலும் அவன் நண்பனும் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். அட பாவீங்களா, டே நீங்க அகாடமில இருந்தா வரீங்க பசங்களா, மக்களை எவாக்குவேட் பண்றதுக்காக தான் இந்த ஷிப்பையே நாங்க பயன்படுத்தி இங்க அவனுக்குள்ள வந்திருக்கோம். இவங்க இந்த ஷிப்புக்குள்ள ஏறிடுங்க ரெண்டு பேரும். அகாடமி பசங்கன்னா நீங்க உண்மையிலே சூப்பரான நீங்க தான் கேத்தீங்க. சோ அப்போ அந்த ஷிப்பு மூலியமா அடி வாங்கின ஒருத்தன் சின்ன சின்ன எலியெல்லாம் இடையில எங்களுக்கு குடத்தில் கொடுக்குதுங்க, விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு அட்டாக்க ஷிப்பை பார்த்து அட்டாக் பண்ணிடுவான். அந்த அட்டாக்ல பார்த்தா ஹீரோவுடைய 2 நண்பர்களும் அந்த ஷிப்லயே இருக்கானுங்களா, அவனுங்களுக்கு பெரிய பாதிப்பு வந்துடும். அப்படியே அங்க கிராஷ் ஆயிடும். அவனுக்கு என்ன நிலமன்றது தெரியல. ஹீரோ அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கும்போது லூக்ஸான் சொல்லுவான், டேனியலுடைய ஷிப் கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு. இது கேட்டு இருந்தது, டே அவங்களுக்கு என்னடாச்சு? டேனியல், ரைமோட் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவனுங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு கடுப்பு ஆயிடுதாங்க என் நண்பர்கள் மேல கையை வச்சதுக்காக. இன்னொரு பக்கம் பார்த்தலாம் மார்கேஸோடைய பொண்ணா இருக்கிற டிட்ரேவுக்கும் கிளாரிஸுக்கும் பிளாக் பண்ணி அட்டாக் பண்ண போனானுங்க. அந்த டைம்ல ஹீரோவும் விடக்கூடாது, அவனுங்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். இதுக்கு அப்பதான் ஹீரோ என்ட்ரி கொடுப்பாங்க. அப்ப அங்க இருக்கும் எல்லாருமே நம்மளுடைய முக்கியமான எனிமி இங்க வந்துட்டான். லியோ நீங்க என்ன பண்றான்? அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்களா சொல்லிட்டு ஹீரோ அவங்க கிட்ட கேட்க, 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க, ஆனா என்ன சுயநலம் எல்லாமே இருக்காங்க. உடனே ஹீரோ அவங்களை போயிட்டு கொல்ல ஆரம்பிக்கிறான். கருணையே பார்க்கல. இதை பார்த்து அந்த 2 லேடிஸே ஷாக் ஆயிடுறாங்க. என்னன்னா இவன் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ தனியா கேம் விளையாடிட்டு இருக்கும் போதெல்லாம் யோசிப்பான், நமக்கு இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமையலையேன்னு சொல்லிட்டு கேம் விளையாடும் போதே. சோ இந்த உலகத்தை வந்த பிறகு நல்ல நண்பர்களா இந்த உணங்களை இழந்துட்டாங்க. அதனாலதான் அவன் கடுப்பாயிட்டு அடிக்கிறான். லூக் ஜானோ, மாஸ்டர் பொறுமையா வந்து அட்டாக் பண்ணுங்க, ஏன் இப்படி கடுப்பாவீங்க, ஃபீலிங்ஸ் இட கொடுக்காதீங்க, கம்முனரா, இது உங்களுக்கு புரியாது, அவனுங்களை இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கோவத்தோட போறான் அட்டாக் பண்ண. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, சிந்துபடி அப்படின்னு சின்ன கமலை சொல்லுங்க. சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். கண்டிப்பா இந்த அனிமையோடைய சின்ன பாட்டுல அந்த கதை கான்செப்ட் இருக்குல்ல, அது நம்ம ஊர்ல இருக்க தமிழ் பாட்டுல எந்த கான்செப்ட் கதையா எடுத்து வச்சிருக்காங்கன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுவீங்க நம்புறேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஹீரோ விளையாடுறாங்க ஒரு அட்டுப்பை கேம்னு, அதுல வேற ஒரு 5 ஹீரோ ஒரே ஒரு ஹீரோயின் கதைப்படி. ஆனா இந்த ஒரு கான்செப்டை பார்க்கும்போது நம்ம ஊர்ல இந்த பஞ்சபாண்டவர்கள் கதை தெரியும்ல, எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் தோணுது. ஸோ கண்டிப்பா என்னால ரிலேட் பண்ணிக்க முடியுது ஒரு சில இடத்துல கான்செப்ட்லாம் பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதுன்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.